வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் வீட்டில் புகுந்து அதிமுகவின் நிர்வாகிகள் மோதல், பரபரப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதாவது, அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்பட்டு வருகின்ற சட்டசபை தேர்தலை எதிர்கொள்கிறார். முதல் முறையாக தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியின் யூகங்கள் அனைத்துமே தற்பொழுது தோல்வியில்தான் முடிந்துள்ளது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு அதிமுக என்ற ஒட்டுமொத்த கொள்கைகளையும் பாஜகவிற்கு அடமானம் வைத்துவிட்டார். களத்தில் சரியான நபர்களை வேட்பாளராக நியமிக்கவில்லை. முன்னாள் சபாநாயகர் தனபால் உள்ளிட்ட பலருக்கும் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுள்ளது. 30 சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் வாய்ப்புகள் வழங்கப்படாதது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையான தேர்தல். இந்த தேர்தலில் நிச்சயம் அதிமுக வெற்றியடையக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் எடப்பாடி அதை தடுத்து நிறுத்திவிட்டார். இந்த நிலையில்தான் அதிமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகள் பெரும் படையுடன் எடப்பாடி பழனிசாமியின் வீட்டிற்கு சென்று அவரிடம் கேட்டுள்ளனர். இதனால் அங்கு மோதல்கள் ஏற்படும் அளவிற்கான சூழலும் உருவாகியுள்ளது. மேலும் போலீஸ் பாதுகாப்புடன் மோதல்களை அதிகமாக வெளியேற்றக்கூடிய ஒரு சூழலும் போலீஸ் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தற்காத்து தற்பொழுது வேறு இடத்திற்கு மாற்றியுள்ளனர். மேலும் செல்லும் இடமெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிர்ப்புகள் வரக்கூடிய காரணத்தினால் இந்த சட்டசபை தேர்தல் எடப்பாடிக்கு சாதகமாக அமையாது. எடப்பாடி பழனிசாமியின் வீட்டில் புகுந்து மோதலை ஏற்பட்ட அதிமுகவின் நிர்வாகிகள் அடுத்து களத்திற்கு எடப்பாடி வந்தாலும் இதே நிலைமைதான். ஏனென்றால் அதிமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகள் OPS, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், செங்கோட்டையன் போன்றவர்கள் விலகிவிட்டார்கள். களத்தில் மாவட்ட நிர்வாகிகளது பேச்சை யாரும் கேட்கவில்லை. இளைஞர்கள் எடப்பாடியின் பேச்சை கேட்பதாக கூறுகிறார்கள். தொண்டர்களோ மூத்த நிர்வாகிகள் கட்சியில் இல்லை, நாங்கள் எப்படி பூத் கமிட்டியை நிர்வகிப்பது என்ற குழப்பத்திலும் இருக்கிறார்கள். இப்பேற்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவின் செயல்பாடுகள் மிகவும் மோசமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் நிச்சயம் வருகின்ற சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு புதுவித மாற்றத்தையும் உருவாக்கும். இதுவரை அல்லாத ஒரு தோல்வியையும் அதிமுக சந்திக்கும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. நிச்சயம் 40 முதல் 45 தொகுதிகளை தான் கைப்பற்றும். மீண்டும் எதிர்க்கட்சியாக வரும், ஆனால் ஆளும் கட்சியாக வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதேபோல் பாஜக 3 இடங்களை மட்டும்தான் கைப்பற்றும். இதுவரை அல்லாத ஒரு தோல்வியை அதிமுக சந்திக்கும். அதற்கு காரணம் எடப்பாடி மட்டும்தான் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது.